Taxifahrt. Der Weg zum Hotel hören Sie, welche Orte nennt der Taxifahrer, kreuzen Sie an. ஸோ இது வந்து வே டு த ஹோட்டல். ஒரு டாக்ஸி எடுத்து ஹோட்டலுக்கு போகிறாங்க. போகிற வழியில் வந்து டாக்ஸி டிரைவர் வந்து என்னென்ன பிளேசஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்றத நீங்கள் அங்கே மார்க் பண்ணணும் கேட்டுட்டு. பேன்ஹாஃப்னா ட்ரெயின் ஸ்டேஷன், ஹாஃபன்னா என்னது? போர்ட் இல்லைன்னா ஹார்பர். ஷிப் கிடையாது, ஓகேவா? போர்ட் இல்லை ஹார்பர். ஃப்ளூஸ்னா ரிவர். கான்சர்ட் ஹவுஸ், கான்சர்ட் ஹால் இது. ராட் ஹவுஸ். ராட் ஹவுஸ்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? டவுன் ஹால். கிர்ஷே. ஓகே ஓகே. ஸோ இதில் எந்தெந்த பிளேசஸ் எல்லாம் அவர் சொல்கிறாருன்றதை நீங்கள் மார்க் பண்ணணும். Was macht um 13:07 Uhr? கண்டுபிடிச்சிட்டிங்களா? சார் என்னென்ன பிளேசஸ் மென்ஷன் பண்றாரு? பேன்ஹாஃப், மியூசியம் மென்ஷன் பண்றாரு. ஆனா இந்த லிஸ்ட்ல இல்ல மியூசியம். ஓகே, அப்புறம் ஃப்ளூஸ். ஃப்ளூஸ். ஓகே, சூப்பர். அப்புறம் கிர்ஷே. வெரி குட். ராட் ஹவுஸ். வெரி குட். யார் ஆன்சர் பண்ணுது? ஆஷிகா. சூப்பர் சூப்பர் ஆஷிகா, குட் கமாட். ஸோ பேன்ஹாஃப், ஃப்ளூஸ், ராட் ஹவுஸ், கிர்ஷே. ஓகே. ஸோ அந்த இந்த இது கூட்டன் டாக் அப்படின்னு விஷ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி க்ரீட்டிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல புதுசாக மோயின்ன்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கூட்டன் டாக் அப்படின்னு சொன்னால் ஜெர்மனியில், ஆஸ்திரியா, ஸ்வைஸில் என்ன மாதிரி சொல்லுவாங்க? மோயின் அப்படின்னாலும் கூட்டன் டாக். க்ரூஸ் காட் அப்படின்னாலும், டாய்ச்லாண்டில் மோயின் சொல்லுவாங்க கூட்டன் டாக் பதிலாக. ஆஸ்திரியாவில் வந்து க்ரூஸ் கோட் அப்படின்வாங்க. சுவிட்சர்லாண்டில் வந்து க்ரூயட்சி அப்படின்வாங்க. ஸோ இது எல்லாமே என்னென்னா கூட்டன் டாக் அப்படின்னு விஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேறு வேர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம படித்தோம் இல்லைங்களா, இந்த ஆடியோ கேட்டோம் இல்லைங்களா, அதோட இதுதான் இங்கே இருக்குது. யார் 2 பேர் ஃப்ரீயாக இருக்கிறவங்க டயலாக் மாதிரி படிக்கிறீங்களா? ஆஷிகா, அப்புறம் வேற யார் படிக்கிறீங்க?
வேற யார் வீட்ல இருக்கீங்க பிரியா? செல்வமீனா யாரோ வீட்ல இருக்காங்க, அவங்க யாரும் தெரியல. சரி, யாரும் படிக்கலையா? யாருமா? ஆஷிகா, அப்புறம் செல்வமீனா. படிங்கம்மா. பான்ஹோஃப். ம். குன்ஸ்ட்ஹாலே. ம். 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 சோ ஆஷிகா படிங்க. இல்ல, ஆக்ஸோ. ஆக்ஸோ இருக்குல்ல, இதுதான் படிக்கணும். ஆக்ஸோ. und was ist das? Eine Kirche. ம். ம். ja. ம். இது செல்வமீனம் படிங்க. ம். Hier ist. என்னாச்சு செல்வமீனா? Eine Kirche. Hier ist eine Kirche. Die Michaelis Kirche. ஆ. ஆ. இருங்க, இது வந்து ஆஷிகா படிக்கணும். ஆ. செல்வமீனா படிங்க. Und da ist auch schon das Hotel. Okay. Guten Tag zum Hotel Michel bitte. அப்படின்னா குட் மார்னிங், குட் டே, ப்ளீஸ் டேக் மீ டு த ஹோட்டல் மிஷில் அப்படின்னா. மோயின் ஹோட்டல் மிஷில். ஓகே. கெனன்சி ஹாம்பூர்க். ஸோ ஹோட்டல் மிஷலுக்கா ஓகே. கெனன்சி ஹாம்பூர்க்னா டூ யூ நோ ஹாம்பூர்க்? ஹாம்பூர்க் இந்த ஊரை பற்றி தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. 9. நான் தஸ் இஸ் டர் பேன்ஹாஃப். வெல் திஸ் இஸ் த ட்ரெயின் ஸ்டேஷன். ஒவ்வொரு பிளேஸாக காமிச்சிட்டே போகிறாரு. ja, und das hier rechts ist die Kunsthalle. Das ist ein Museum. ஸோ இங்கே ரைட்டில் வந்து ஆர்ட் கேலரி. குன்ஸ்ட்ஹால் அப்படின்னா ஆர்ட் கேலரி. தட் இஸ் அ மியூசியம் அப்படின்னு. இன்ட்ரசன்ட். Und wie heißt der See? And what is this sea called? அப்படின்னு. See? Das ist kein See. Das ist ein Fluss. Der Fluss heißt Alster. So இது வந்து sea கிடையாது. It is a river. So the river is called Alster. So und was ist das? Ist das eine Kirche? ஸோ அங்கே கொஞ்சம் தூரம் போகிறது இது என்ன சர்ச் அப்படின்னு கேட்குறாங்க. 9. Das ist das Rathaus. ja. Here is eine Kirche. ஸோ இதில் இங்கே தான் சர்ச் இருக்குது. Das ist die Michaelis Kirche. Michael's Church. Wir sagen der Michel. So we call it as der Michael. Sehr schön. Very nice. Und da ist auch schon das Hotel. So we already arrived at the hotel அப்படின்றாங்க. ஸோ இப்போ சொன்ன படித்தது பிரகாரமாக நீங்கள் இங்கே வந்து ரூட் மார்க் பண்ணும்.
எங்கேருந்து ஸ்டார்ட் இங்கே வந்து ஹம்பூர்க் ட்ரெயின் ஸ்டேஷன் இங்கேருந்து தானே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்து எங்கே போகிறாங்க? நேராக மேலே போனீங்கன்னா குன்ஸ்ட் ஹால் இருக்குது, ரைட்டில் இருக்கா. அதுக்கப்புறமா இங்கே வந்து சி இருக்குது, ரிவர் இருக்குது. ஸோ அது அப்படியே கீழே இறங்கியே வந்தீங்கன்னா நேராக இங்கே வந்தீங்கன்னா ராட் ஹவுஸ் இருக்குது. ராட் ஹவுஸ் தாண்டி இங்கே ப்ருக்கன்னா பிரிட்ஜ் ஏறி இந்த பக்கம் வந்தீங்கன்னா சர்ச் இருக்குது. சென்ட் மை ஹாப் கிர்ஷ மைக் மிஷாலிஷ் கிர்ஷ இருக்குது. இங்கே தான் ஹோட்டலும் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ வந்து மேஸ்குலின்கெல்லாம் என்ன ஆர்டிக்கல் சொல்லுவாங்க? மேஸ்குலினுக்கு டேர். நாய்ட்ரூம்க்கு தஸ். ஃபெமினின் டி. ப்ளூரலுக்கு டி. டி. சூப்பர். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன ஆர்டிக்கல்னு நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி எழுதணும். பேன்ஹாஃப்க்கு என்ன சொல்லியிருக்காங்க? இங்கே டெக்ஸ்ட்லேயே இருக்கு, டேர் பேன்ஹாஃப். ஸோ டேர் பேன்ஹாஃப். ராட்ஹவுஸ்க்கு என்ன ஆர்டிக்கல் கண்டுபிடிங்க பார்க்கலாம். தஸ் ராட்ஹவுஸ். தஸ் ராட்ஹவுஸ். குன்ஸ்ட்ஹாலுக்கு என்னது? டி. சூப்பர். வெரி குட். அப்புறம் ஃப்ரூஸ்க்கு ஓகே. ஹோட்டல் கீஷ கிர்ஷக்கு என்ன? டி. ஜே டேர் தஸ் டி. அது மூணுத்துல ஏதாவது சொல்லணும். டேர் தஸ் டி அது மட்டும் தான் சொல்லணும். இங்க இங்க என்ன இருக்கு? டேர். கைனெல்லாம் சொல்லக்கூடாது. கைனெல்லாம் நெகேஷன் ஆர்டிக்கல். அது இனிமே தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை அப்படியே படிச்சுக்கணும். டேர் பேன்ஹாஃப், das Rathaus, die Kunsthalle, der Fluss, das Hotel, die Kirche, der See. இது இப்போ இருக்கிற இந்த 7மே படிச்சுக்கோங்க பார்க்கலாம். நான் கேட்பேன், நீங்கள் சொல்லணும் என்னதுன்னு. யோசிக்கவும் கூடாது, பார்க்கவும் கூடாது. பார்க்காம சொல்லணும் நான் கேட்கும்போது. ரெடியா? ஏழே தானே, எவ்வளோ நேரம்? ரெடியா? செல்வமீனா ரெடிங்களா? ஓகே. 2 பேர் இப்போ ஆஷிகா ஒன்றுக்கு வேர்ட் சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன ஆர்டிக்கல்னு செல்வமீனா சொல்லணும். அடுத்தது செல்வமீனா சொன்னா ஆஷிகா சொல்லணும். ஓகேவா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க கேளுங்க. கேளுங்க ஆஷிகா.
கேளுங்க. கிர்ஷர். ம். டி டி. ம். ம். டேர். ஆ. ஓகே. இப்படி படிச்சுக்கோங்க சரிங்களா? இது ஆர்டிக்கலோட சேர்ந்து படிச்சாதான் நம்மளுக்கு நல்லது. இதுதான் 100% நம்மளால தப்பு செய்யாம சொல்ல முடியும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட். இப்போ படிக்க போகுது இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா கவனமா கேட்கணும். சரிங்களா? இப்ப நான் இதுக்கு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? பெஸ்ட் இம்டர் ஆர்டிக்கல்னா நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா த சொல்றதுக்கு. பெஸ்ட் இம்டர் ஆர்டிக்கல். டிஹெச்இ த சொல்லுவோம்ல, தவோ தியோ என்ன சொல்றீங்களோ அதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம்? மேஸ்குலினுக்கு டர், நாய்ட்ரம்க்கு தஸ், ஃபெமினினுக்கு டி, ப்ளூரலுக்கு டி யூஸ் பண்றோம். கரெக்டா? ஓகேவா? இது டவுட் இல்லைல்ல உங்களுக்கு? ஆ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பெஸ்ட் இம்டர் ஆர்டிக்கல். சொல்லுங்க. பெஸ்ட் இம்டர் ஆர்டிக்கல்னா என்னது? இங்கிலீஷ்ல வந்து த யூஸ் பண்ற இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா மேஸ்குலினுக்கு டர், நாய்ட்ரம்க்கு தஸ், ஃபெமினினுக்கு டி, ப்ளூரலுக்கு டி யூஸ் பண்றோம். இது பெஸ்ட் இம்டர் ஆர்டிக்கல். அதே மாதிரி உன் பெஸ்ட் இம்டர் ஆர்டிக்கல் அப்படின்னா இன்டெஃபினட் ஆர்டிக்கல். நம்ம வந்து எதுக்கு ஏ அண்ட் இங்கிலீஷ்ல யூஸ் பண்றோம் இல்லைங்களா? அந்த ஏ ஆனுக்கு பதிலா நம்ம ஐன் ஐன் ஐனேன் யூஸ் பண்ணுவோம். இதுவும் என்னது? மேஸ்குலினுக்கு நாய்ட்ரம்க்கு ரெண்டுத்துக்குமே ஐன், ஃபெமினினுக்கு ஐனே, ப்ளூரலுக்கு கிடையாது. புரிஞ்சுதா? என்ன சொல்லுவோம்? மேஸ்குலினுக்கு நாய்ட்ரம்க்கு உன் பெஸ்ட் இம்டர் ஆர்டிக்கல் என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? ஐன். மேஸ்குலினுக்கு வந்து இருக்கட்டும், நாய்ட்ரமா இருக்கட்டும் ஐன். ஃபெமினினுக்கு ஐனே. ப்ளூரலுக்கு கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி நெகேஷியன் ஆர்டிக்கல். நெகேஷியன் ஆர்டிக்கல்னா நம்ம நோ நாட் அப்படின்னு யூஸ் பண்றோம் இல்லைங்களா? அதுக்கு வந்து நெகேஷியன் ஆர்டிக்கல் அப்படின்வாங்க. என்ன ஆர்டிக்கல்? நெகேஷியன் ஆர்டிக்கல். அதுக்கு என்ன யூஸ் பண்ணனா இங்க வந்து ஐன் ஐன் இருக்குல்ல, இதுக்கு கே ஆட் பண்ணாலே நெகேஷன் ஆர்டிக்கல் ஆயிடும். கைன் கைன். மேஸ்குலினுக்கு கைன், நாய்ட்ரம்க்கு கைன், ஃபெமினினுக்கு ப்ளூரலுக்கு கைனே கைனே. சரிங்களா? நெகேஷன் ஆர்டிக்கல் மேஸ்குலினுக்கு நாய்ட்ரம்க்கு என்ன சொல்லுவாங்க? கைன் கைனே. ஸோ இது என்னன்னா நோ இல்லைன்னா நாட் மீனிங் வரும் சென்டென்ஸ் எழுதும் போது. ஓகேவா? ஸோ ஃபெமினினுக்கு ப்ளூரலுக்கும் கைனே வரும். அதுக்கப்புறமா பொசசிவ் ஆர்டிக்கல். இதை வந்து உங்களுக்கு அடுத்த லெசன்ல தான் வருது. நான் சும்மா சொல்றேன். நான் ஞாபகம் இல்லைனாலும் பரவாயில்ல, மறுபடியும் நான் சொல்றேன். பொசசிவ் ஆர்டிக்கல் என்னுடைய, மைன், என்னுடைய அப்படின்னு சொல்றதுக்கு இது ஜெர்மன்ல மேஸ்குலினுக்கு நாய்ட்ரம்க்கு மைன் மைனு, ஃபெமினினுக்கு ப்ளூரலுக்கு மைனே மைனே. ஃபார் எக்ஸாம்பிள் மைன் ஃபாட்டர். ஃபாட்டர்னா ஃபாதர். ஃபெமினின்ல மைனே முட்டர். புரிஞ்சுதா? என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்றதுக்கு மைனே முட்டர். ஒரு நிமிஷம். முடிச்சுட்டு பண்ணுவா.
ஓகே. மைன், மைன், மைனே, மைனேன்னு வருது. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் இப்போ பரவாயில்ல. நம்ம இப்போ இது மட்டும் கற்றுக்கலாம். இது வந்து என்னது மேஸ்குலினுக்கு நாய்ட்ரம்க்கு ஐன் ஐன், ஃபெமினனுக்கு ஐனு, ப்ளூரலுக்கு எதுவுமே கிடையாது. அந்த இடத்துல மோஸ்ட்லி என்ன இருக்கும்னா ஜிண்ட் அப்படின்ற வேர்டு இருக்கும். எஸ்ஐஎன்டி ஜிண்ட் இந்த வேர்டு இருக்கும். இந்த இதுக்கு பதிலாக இந்த ஜிண்டு வந்தாலே இந்த ஐன் ஐனே வராது. அந்த சென்டென்ஸ்ல ஜிண்ட் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஓகே. புரிஞ்ச மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கு அப்படின்றீங்களா? ஸோ மேஸ்குலினுக்கு das ist ein Hafen, this is a port. இது வந்து ஒரு போர்ட் அப்படின்னு சொல்றதுக்கு das ist ein Hafen, this is a port. அதே மாதிரி நாய்ட்ரம்ல das ist ein Hotel, ஃபெமினின்ல das ist eine Straße. ப்ளூரல்ல வந்து ஐனே இருக்காது. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, ஜின்ன்ற வேர்டு இருக்கும். தஸ் ஜின் ஷிஃபர், தீஸ் ஆர் ஷிப்ஸ். இந்த தஸ் வந்து திஸ் தட்டு தீஸ் தோஸ் எல்லாத்துக்குமே இதுதான் சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து ஆர்டிக்கல் கிடையாது. இந்த தஸ் வந்து ஆர்டிக்கல் கிடையாது. ஓகேவா? திஸ் இஸ் எ போர்ட், திஸ் இஸ் எ ஹோட்டல், திஸ் இஸ் எ ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்றதுக்கு தசிஸ்ட். நீங்க வேற யாராச்சும் இன்ட்ரோடியூஸ் பண்றீங்கன்னா das ist செல்வமீனா. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, திஸ் இஸ் செல்வமீனா அப்படின்னு சொல்றதுக்கு, இல்லை das ist ஆஷிகா அப்படின்னு சொல்றதுக்கு. ஓகேங்களா? ஓகே. இங்க வந்து மேஸ்குலினுக்கு இங்க பெஸ்ட் டிம்டர் ஆர்டிக்கல் போடணும். இந்த பிளாங்க்ல வந்து பெஸ்ட் டிம்டர் ஆர்டிக்கல். மேஸ்குலினுக்கு என்ன போடுவோம், das ist பெஸ்ட் டிம்டர் ஆர்டிக்கல். ஹாஃபனுக்கு என்ன, மேஸ்குலினுக்கு என்ன வரும், நான் என்ன சொல்லியிருக்கேன், பெஸ்ட் டிம்டர் ஆர்டிக்கல்னா நீங்க அது நீங்க கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. டேர் தஸ் டி டி இதுதான். டி கிடையாது. மேஸ்குலினுக்கு என்ன வரும், டேர். இங்க நாய்ட்ரம்க்கு என்ன வரும், ஏன் யோசிக்கிறீங்க, கன்ஃபியூஸ் ஆகுறீங்களா? தஸ். அவ இங்க ஃபெமினனுக்கு டி தான். ப்ளூரலுக்கு ஆமா. das ist der Hafen. ஸ்பெசிஃபிக்கா நம்ம பெஸ்ட் டிம்டர் ஆர்டிக்கல் எதுக்கு போடுறோம், இந்த ஹாஃபன் பேர் இது, இந்த ஹோட்டல் பேர் இது, இந்த ஹோட்டல் டெஃபினட்டா இதுதான் அப்படின்னு சொல்றதுக்கு டேர் தஸ்தி. இது வந்து இது ஒரு ஹோட்டல், இது ஒரு போர்ட், இது ஒரு ஸ்ட்ரீட் அப்படின்னு நார்மலா காமனா சொல்றதுக்கு, இன்டெஃபினட்டா சொல்றதுக்கு ஐனே யூஸ் பண்ணுவாங்க. das ist der Hafen von Hamburg, das Hotel heißt Alster, die Straße heißt Mullerstraße, die Schiffe sind im Hafen, the ships are in the port. சரிங்களா? ஸோ இங்கே வந்து இதுதான் நீங்கள் ஃபில் பண்ணணும். இந்த சைடு வந்து ஐனே என்ன வருமோ அது இங்கே சைடு ஃபில் பண்ணணும். இங்கே வந்து டேர் தஸ் டி தான் ஃபில் பண்ணணும். சரிங்களா? தஸ் இஸ் டைம் தியேட்டர், திஸ் இஸ் ஏ தியேட்டர், த தியேட்டர் இஸ் கால் தாலியா தியேட்டர். ஸோ இங்கே தஸ் இஸ், இங்கே என்ன வரும், பேன் ஆஃப் என்னது ஆக்சுவலி, மேஸ்குலினா ஃபெமினினா நாய்ட்ருமா, டேர். மேஸ்குலின் இல்லையா? மேஸ்குலினுக்கு இங்க என்ன உன் பெஸ்ட் டிம்டர் ஆர்டிக்கல் என்ன வரும், இங்க மேஸ்குலினுக்கு இன்டெஃபினைட் ஆர்டிக்கல் இங்க என்ன வந்திருக்கு, ein. Das ist ein Bahnhof, this is a railway station இல்ல train station. இங்க என்ன போடணும், புரிஞ்சுதா? புரிஞ்சுதா இல்லையா?
புரியலையா? ஆ. ஏன் ஸ்லோவா சொல்றீங்க? ஒண்ணுமே இல்ல. இங்க ஏ ஆனுக்கு நீங்க ஐன் ஐன் ஐனே யூஸ் பண்றீங்க. மாஸ்குலின் ஃபெமினின் நாய்ட்ரம் தெரிஞ்சாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த சைடு டேர் தஸ் டி தானே யூஸ் பண்ணுவீங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. ஸ்பெசிஃபிக்கா இதுதான் இந்த ஹோட்டல், இதுதான் இந்த ஹோட்டல் பேரு இது அப்படின்னு சொல்றதுக்கு டேர் தஸ் டி யூஸ் பண்ணுவீங்க. இது ஒரு ஹோட்டல் அப்படின்னு சொல்றதுக்கு ஐன் ஐனே யூஸ் பண்ணுவீங்க. அவ்வளவுதான். தசிஸ்ட் புருக்கே, புருக்கேன்னா பிரிட்ஜ். ஸோ அது வந்து ஃபெமினின். தஸ் இஸ் ஐன புருக்க. ஸோ ஃபெமினினுக்கு இங்கே என்ன வரும்? ஃபெமினினுக்கு என்ன வரும்? டேர் தஸ் டீல. ஆ, ஏன் இதுக்கு இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகிறீங்க? தஸ் இன் ஹவுசர் இங்க என்ன வரும்? இங்க என்ன வரும்? ஐன் ஐனேல என்ன வரும்? நான் கீழே இருக்கிறது ஏதாவது காமிச்சேன்னா மேலே அதுக்கு ரிலேட்டடான இது பண்ணியிருக்கோம். நீங்க அதை செக் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். ம்ஹும். நான் என்ன சொல்லியிருக்கேன்? இங்க ஜிண்டு வந்தாலே என்ன வராது? ஜிண்டு வந்தாலே இங்க எதுவுமே வராது. ப்ளூரல். இது வந்து ஹவுசஸ். திஸ் தீஸ் ஆர் ஹவுசஸ். புரிஞ்சுதா? ஸோ இங்க எதுவுமே வராது. இங்க என்ன வரும் ப்ளூரலுக்கு? The houses in 400 years old. The houses are 400 years old. சரிங்களா? நெக்ஸ்ட் தஸ் இஸ் ஐனே கேஃபே. இது வந்து கேஃபே. இந்த பிக்சரை பார்த்து இது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஐன் ஐனே, ஐன் ஐன் போடணும், இல்லை ஐனே போடணும். ஸோ இது வந்து கீர்ஷ. மேலே வேர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? நம்ம தான் கண்டுபிடிக்கணும் இது என்னது. இது கீர்ஷ. ஸோ கீர்ஷக்கு என்ன சொல்வீங்க? Das ist. கிர்ஷ என்னது? ஃபெமினினா மாஸ்குலினா நாய்ட்ருமா? கிர்ஷக்கு என்ன ஆர்டிக்கல் வருது? ஆஹா, ப்ளூரல் இல்ல, ஃபெமினின். டி. டி. ஸோ தஸ் இஸ். டிக்கு இங்க ஃபெமினின்னா என்ன வரும்? ஐன் ஐனேல என்ன வரும் ஃபெமினின்ல? ஐனே. ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? இங்க பாருங்க. ஐனே 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 கிர்ஷ. ஃபெமினின். இங்க பாருங்க, மாஸ்க் மூணே மூணு தான் இருக்கு இதுல. இதுல என்னது? மூணு. ஐன் 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 ரெண்டு. மாஸ்குலினுக்கு நாய்ட்ரம்க்கு வந்து ஐன் சொல்லுவாங்க, ஃபெமினினுக்கு ஐனே சொல்லுவாங்க. மாஸ்குலின் நாய்ட்ரம் நீங்க யோசிக்கவே வேணாம். யோசிக்காம ஐன் சொல்லணும். ஃபெமினின் மட்டும்தான் ஐனே. ஸோ இதுக்கு நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மாஸ்குலினுக்கு என்ன வரும்? மாஸ்குலினுக்கு என்னமா வரும்? ஐன். நாய்ட்ரம்க்கு என்னமா வரும்? ஃபெமினினுக்கு என்ன வரும்? ஐனே. இன்னைக்கு படிச்சது இதுதான். ஐன் ஐன் ஐனே. சரிங்களா? இதுவே இது பழசு. இது பழசு படிச்சது. மாஸ்குலினுக்கு டெஃபினட் ஆர்டிக்கல், பெஸ்டிம்டர் ஆர்டிக்கல் என்ன வரும்? பெஸ்டிம்டர் ஆர்டிக்கல்னா இந்த டேர் தஸ் டி டி தான் சொல்லணும். உன் பெஸ்டிம்டர் ஆர்டிக்கல்னா ஐன் ஐன் ஐனே சொல்லணும். பெஸ்டிம்டர் ஆர்டிக்கல் மாஸ்குலினுக்கு என்ன? நாய்ட்ரம்க்கு என்ன? ஃபெமினினுக்கு? ப்ளூரலுக்கு? உன் பெஸ்டிம்டர் ஆர்டிக்கல் மாஸ்குலினுக்கு என்ன? நாய்ட்ரம்க்கு என்ன? ஃபெமினினுக்கு? ப்ளூரலுக்கு? வெரி குட், சூப்பர்.
இது கிளியரா? ஆ. நாளைக்கு கூட கேட்பேன், நீங்க மறக்க கூடாது. நெக்ஸ்ட் இது என்னது? இது வந்து என்ன சொல்லலாம்? குயிஸ்டால. Das ist eine Kunsthalle. ஸோ நாலாவது என்னது? இது வந்து தியேட்டர். Das ist ein Kino. Next. Das ist ein Turm. நோட் பண்ணிட்டீங்களா? நாளைக்கு வரும்போது இதெல்லாம் படிச்சுட்டு வந்துடுங்க, சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து லாங் ஓக்கலா ஷார்ட் ஓக்கலா அப்படின்னு. லாங்னா அண்டர்லைன் பண்ணும், ஷார்ட்னா இது ஆக்சுவலி அல்ட் அல்ட் அப்படின்றாங்களா இல்லை யார்? ஸோ அல்ட் அல்ட்டில் வந்து ஏயோட சவுண்ட் என்னவா இருக்குது? ஷார்ட்டாக இருக்குது. யார் யாரில் வந்து ஏயோட சவுண்ட் லாங்காக இருக்குது. ஹாஃபன், ஸோ ஏயோட சவுண்டு லாங்காக இருக்குது. ஸ்டார், லாங், ஃபாரன், மன். ஸோ எந்த இடத்துல வந்து நீங்கள் ஷார்ட்டாக இருக்குது அந்த ஏயோட சவுண்ட் அப்படின்னா அங்கே டாட் வைக்கணும். லாங்காக இருக்குன்ற இடத்துல வந்து அண்டர்லைன் பண்ணணும், சரிங்களா? ம். ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே ஈயோட சவுண்டு, ஐயோட சவுண்டு, ஓவோட சவுண்டு, யூவோட சவுண்டு எப்படி இருக்குன்னு. இது சில டைம்ஸ் லாங்காக இருக்கும், சில டைம் ஷார்ட்டாக இருக்கும். இது நம்மளோட நாலேஜ்க்காக தான் சொல்லியிருக்காங்க. அது எக்ஸாக்டாக மார்க் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுதோ அது மார்க் பண்ணுங்க, ஆனால் யோசிச்சு பண்ணுங்க, சரிங்களா? ஓகே.
இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபார் ஐண்டபல்டன் கான்சனன்ட் ஏஇஐஓயு தவிர மற்ற லெட்டர்ஸ் எல்லாம் டபுளாக வந்துருந்துச்சுன்னா அது எப்போவுமே ஷார்ட்டாக தான் இருக்கும். ஷிஃப், மிச்சர், அப்புறம் பிச்சர், ஸோ இதெல்லாமே வந்து ஷார்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? புரிஞ்சுதா? டபுள் எஃப், டபுள் டி, இந்த ஏஇஐஓயு தவிர மற்ற லெட்டர்ஸ் எல்லாம் டபுளாக ஏதாவது வந்துச்சுன்னா அது எப்போவுமே ஷார்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஓகே, நாளைக்கு இது தயவுசெய்து நீங்கள் படிச்சுட்டு வாங்க. அப்புறமா அப்போ தான் வந்து அடுத்த இது வந்து I9 வந்து மறுபடியும் ஒரு எக்ஸசைஸ் இருக்குது, அப்போ தான் பண்ண முடியும். சரிங்க.